ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் எல்சியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்சியூக்கு என்னதான் ஆச்சு, எல்சியூ இருக்கா இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் சந்தேகமே ஆயிடுச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜ் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட இதில் தான் இருக்கார். அதோட ஷூட்டிங் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணாருன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ரேப் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து அதோட டப்பிங் பணிகள் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் மேக் பண்ணி இது அசம்பிள் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எல்சியூவில் என்ன படம் வரும், என்னென்ன படங்கள்லாம் வரும் வராது, ஸோ இதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி ரசிகர்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள், எல்சியூ ரசிகர்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்சியூலேருந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் வருமானு கேட்டிங்கன்னா வரும். அடுத்து என்ன படம் எடுக்க போகிறாரு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டவுட்டே தேவையில்லை. ஸோ அடுத்து அவர் எடுக்க படம் கைதி 2 தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சியூவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் கைதி. ஸோ கைதிக்கு அப்புறம் விக்ரம், இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பெருவாரியான இதை ரசிகர்களோட ஈர்த்துச்சுனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது அந்த கதை களமெல்லாம். ஸோ அதை தொடர்ந்து இதோட சீக்வலான கைதி 2 வரப்போகுது. ஸோ இந்த படம் ஆல்மோஸ்ட் பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா கைதி அது இப்படின்னு சொன்னாலே நம்ம டெல்லி தான் ஞாபகம் வருவாப்பில். அவரோட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு லிட்டரலாக அவர் ஒரு கோஸ்ட்டுங்க. அவருக்கு என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரியாது, அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவர் எப்படி ஜெயிலுக்கு போனார், ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அவரை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது. ஸோ கைதி 2 வந்துச்சுன்னா மட்டும்தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், யார் கேங்கில் இருந்தார், ஸோ எப்படி அவர் வந்து ஜெயிலுக்கு போனார், யாரை மர்டர் பண்ணார், அவங்க ஒய்ஃபை யார் மர்டர் பண்ணால், ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் அதுக்கு விடை தெரியும் அந்த படத்தில் தான். ஸோ அதனாலேயே அந்த படத்து மேலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பர்சனலாக நானுமே அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ தலைவர் ரஜினிகாந்த் மட்டும் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னாதிக்கு அவர் பார்த்தீங்கன்னா கைதி 2வோட எல்லா பணிகளையும் முடிச்சிருப்பார். ஸோ ஏன்னா இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினால மட்டும்தான் இப்போ கூலி படம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கூலி படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்துமே தூக்கி ஒவ்வொரு நடிகர்களாக தூக்கி போட்டாங்க. கோலிவுடாக இருக்கட்டும், மாலிவுடாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேருந்துமே பாலிவுட் எல்லாத்துலேருந்து இறக்கிட்டார் தலைவன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் தான். பயங்கரமாக இருக்க போகுது படம். ஸோ கண்டிப்பாக இது 1000 crore அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது கைஸ். எல்லாத்துலேருந்துமே ஒரு ஆளை இறக்கி போட்டால் ஸோ எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் அதுக்காக பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கலெக்ஷன் அடிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அறிமுகப்படுத்தின ஒரு இதுதான். ஸோ அதை பார்த்து இப்போ நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேமியோ ரோல்ஸ் அறிமுகப்படுத்தி தலைவன் கம்முன்னு இருக்காமல் இப்போ எல்லாருமே கேமியோ ரோல்ஸ் வரவும் போகிறவங்கலாம் கேமியோ ரோல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த கேமியோ ரோல்ஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா இப்போ அதிகமாக அதவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வேறு வழியே தெரியல. இப்போ படம் நல்லா இருக்கணும்னா கேமியோ ரோல்ஸ் வச்சிட்றானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹாலிவுட்லலாம் தூக்கி வச்சிட்றாங்க கேமியோ ரோல்ஸு. ஸோ அவங்கள காட்டாமையே ஸோ அந்தளவுக்குலாம் போயிடுச்சு. நான் எந்த படத்தை பற்றி பேசுகிறேங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம கைதி 2K வருவோம். ஸோ கைதி 2 ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டீம் கூட அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வீடியோவோட நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கைதி 2, லியோ 2 எல்லா படத்தோட ஸ்டோரி லைனையும் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து கைதி 2 வந்துச்சுன்னா பயங்கரமான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நம்ம தளபதி கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார் டெல்லி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க லியோ ட்ரெய்லர் வரக்கு முன்னாடி. ஸோ லியோ ட்ரெய்லர்லாம் வந்து படம் வந்து பார்த்தா ஸோ அப்படி எந்த ஒரு கனெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ லியோலேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எல்சியூ கனெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சப்பையாக போச்சு. அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு திணிச்சிருக்கக்கூடாது அந்த லியோ கனெக்ஷன்ஸ்லாம். ஸோ லைக் பார்த்தீங்கன்னா அந்த நெப்போலியன் கேரக்டர்லாம் உள்ளே வருவாப்பில்ல. ஸோ அதெல்லாம் வச்சிருக்கவே தேவையில்லை அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வைக்காமல் இருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும் படம். ஸோ எனக்கு பர்சனலாக லியோ படம் பயங்கரமாக பிடிச்சது. ஏன் ஃபேன்ஸ்க்கெலாம் பிடிக்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து மொக்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பான்பராக்க போட்டு துப்புறான். ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை 2000 crore கிட்ட போயிடுச்சு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கே. ஸோ என்னடா இந்த படத்துக்கு என்னடா குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலாக லியோ பயங்கரமாக பிடிச்சிருச்சுங்க.
ஸோ அந்தளவுக்கு மனுஷன் டெடிகேஷனாக இறங்கி அவ்வளோ ஃபைட்டு, அத்தனை பேர்த்து கூட ஃபைட்டு போட்டு அவருக்கு எவ்வளோ காயம்லாம் ஏற்பட்டிருந்துச்சு. ஸோ அவ்வளோ ரொம்ப டெடிகேட்டாக அந்த படம் பண்ணார். லோகேஷ் கனகராஜுமே ஆல்மோஸ்ட் அவரோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃப்ளாஷ்பேக், அந்த 5 நிமிஷம் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிக்காக ஸோ அந்த படமே நல்லா இல்லை அப்படின்ட்டானுங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியுமே லிட்டரலாக கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ மற்ற படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ வர ரீசெண்டாக வர எந்த படங்கள்லையுமே கதையே இல்லைங்க. லைக் அனிமலெல்லாம் எடுத்துக்கோங்க, அதில் என்னடா இருக்குது எனக்கு தெரில. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா 1000 crore தாண்டி போயிட்டுருக்கு. என்ன கதைன்னே புரியல எனக்கு. ஸோ யாருக்கெல்லாம் லியோ படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் லியோ. ஸோ தளபதியோட ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் ஃபிலிம்னா நான் அந்த படத்தை தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி, அதாவது லியோ தாஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அக்ரெசிவான கேரக்டருங்க. இப்போதைக்கு எல்சியூவில் இருக்க ஒரு அக்ரெசிவான கேரக்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம லியோ தாஸ் மட்டும்தான். ஸோ இப்போ லியோ தாஸோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக், அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் போய் ஃபேக்குன்னு சொல்லிட்டார் லோகேஷ் கனகராஜ். அப்போது உண்மையான கதை என்ன, அதை தெரிஞ்சவங்களாம் யார் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் நிறைய ஹிண்ட்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய இருதயராஜ், அதாவது மன்சூர் அலிகான், அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அடுத்து நம்ம தளபதி, இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தாண்டி ஒருத்தர் இருக்காப்புல மனுஷன், அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டீகோட் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ அதுதான், அதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் டியூனாக இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லியோ தாஸுங்கிற இதை வச்சு ஒரு கனெக்ட் பண்ணால் இவங்க கேங் மட்டுமே கிடையாது. ஸோ அதாவது ட்ரக் மாஃபியான்னு சொன்னால் இந்த லியோ தாஸ் அண்ட் கோ மட்டுமே கிடையாது. நிறையா டொபாக்கோ ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு நிறைய இதை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ நிறையா இதில் இவனுக்கு தான் டாப்பில் இருந்திருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது நம்ம ரோலெக்ஸ் கேங் ஒரு கேங் இருந்திருக்கு. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங் இருக்குது. இப்போவே எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க, நம்ம பென்ஸ் கேங்கு தான். ஸோ பென்ஸ் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ராகவலாரன்ஸு தலைவன் பயங்கரமாக இருப்பான் போல். அந்தளவுக்கு லுக்கு, அந்தளவுக்கு மேசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம ராகவலாரன்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம டில்லி கேரக்டர் வேலை செஞ்சுருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டிகோட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தளபதிக்கும் டில்லிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த நேம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கேள்விப்படுற மாதிரி தான் லியோவோட அந்த சீனில் வச்சுருப்பாங்க. நெப்போலியன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டில்லியை பற்றி சொல்லும் போது அப்போ புதுசாக கேட்குற மாதிரி தான் கேட்பார் டில்லிங்கிற நேமை. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அவர் அந்த கேங்கில் வேலை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அனதர் கேங்கில் வேறு ஒரு ஊரில் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் நம்ம பென்ஸ் கிட்ட டில்லி. ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு எல்லாம் கன்ஃபார்மாக சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டாரு. இது ஒரு புது யூனிவர்ஸாக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லி எல்சியூக்குள்ளே இறக்குறதா இருந்துச்சு. ஸோ எல்சியோட ஒரு பிரான்ச் ஃபிலிம், ஒன் ஆஃப் த பிரான்ச் ஃபிலிம்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் டவுட்லாம் போயிட்டு இருந்துச்சு. மாதவனை வில்லனாக சொன்னாங்க, அதுக்கப்புறம் மாதவன் வில்லன் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி டைலமாவாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ படம் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா ராகவலாரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கம்பேக் படமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே கம்பேக் கொடுத்துட்டாரு ஜிகிர்தண்டா டூப்ளெக்ஸில். ஸோ அதை தொடர்ந்து அவருக்கு நிறையா படங்கள் வாய்ப்புகளும் கிடச்சிது. ஸோ கார்த்திக் சூப்பராஜ் படத்தில் நடித்தா கண்டிப்பாக ஒரு கம்பேக் படம் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரெட்ரோ, ஸோ சூர்யா அவர் மட்டும் அந்த படம் கம்பேக் கொடுத்துட்டாரு. பயங்கரங்க. ஸோ எப்படிலாம் பேசுனீங்கடா அவங்க வர்றாரா அவர் இந்த படத்தை செஞ்சுட்டு அடுத்து ரோலெக்ஸ் செய்வார் பாருங்க, எல்லாம் தரமாக தூக்கி சொருவார் பாருங்க. வாய் பேசினவங்களெல்லாம் கங்குவா படம் நல்லா இல்லைன்னாடா சொல்கிறீங்க, நம்ம நாட்டு படத்தை நாமளே நல்லா இல்லைன்னு சொல்லி கிழிச்சு விட்டிங்களாடா டே. ஆஸ்கர்லாம் செலக்ட் ஆச்சுடா டே. அவனுக்கு தெரியுது, இங்கிலீஷ்காரனுக்கெல்லாம் தெரியுது நம்ம படத்தோட அருமை, நமக்கு தெரிலையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி விடுங்க, இதெல்லாம் பேசினா மட்டும் எல்லாம் திருந்திரவா போகிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 கடைசியாக தான் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் அது பார்த்தீங்கன்னா அதுதான் எண்டு கேமாக இருக்க போகுது அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னுமே புது கேரக்டர்ஸ், புது வில்லன்ஸ்லாம் அறிமுகப்படுத்த போகிறாருன்னு சொல்லலாம் அப்கமிங் ஃபிலிம்ஸில். இப்போ கைதி 2 வந்துச்சுனாலே அதில் ஒரு பெரிய வில்லனை கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ அது மேபி யாராக இருக்கலாங்கிறத ஒரு சின்ன இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சியான் விக்ரமாக இருக்கலான்னு நினைக்கிறேன். சியான் விக்ரமை மட்டும் இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த மனுஷனோட நடிப்பு அப்படி, அவர் எல்சிக்குள்ளே இறக்குனா பயங்கரமான ஹிட்டு தான் அப்படி இருக்கும். ஸோ சியான் விக்ரம் உள்ளே வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் எல்சியோட ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமை எடுத்து முடிக்கிறதுக்கு தலைவர் லோகேஷ் கனகராஜ் என்ன இது பண்ணுறாப்புல.
அதை எடுத்தும் கூட முடிய மாட்டேது. அப்படி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக வேண்டிய வேலை தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப எல்லாருமே சின்ன சின்ன ரோல் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்களா, ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சம் பெரிய கேரக்டர்லாம் உள்ளே இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு முடிவு பண்ணிட்டாப்ல. ஸோ பெருசாக என்ன மாதிரி கேரக்டர்ஸ்னால் இப்போதைக்கு வந்து நான் அந்த நரேன், ஸோ அந்த பிஜாய், அப்புறம் நம்ம ஏஜென்ட் விக்ரமோட பையன், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அண்ட் அடைக்கலம், இவங்க 4 பேர்த்த வச்சு மட்டுமே நகரப்போகிற இந்த கதையை கொஞ்சம் இன்னுமே சுவாரஸ்யமாகணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஆட் பண்ண போகிறாரு. ஸோ அதங்காட்டி கொஞ்சம் நாள் ஆகும், டைம் ஆகும்னு சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ இவ்வளோ நாள் தள்ளி போயிடுச்சு. ஸோ இதனால் மட்டும்தான் இந்த ஒர்க் இன்னுமே பெண்டிங்கில் கிடக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஒருவேளை இந்த படத்தை இது ஒரு படமாகவே எடுத்துருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இதை கொண்டு போகிறாருன்னு தெரில. ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதையை அடக்கிறது, அதாவது இந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு எல்சியூ எங்கே ஆரம்பிச்சதோ அதோட ஆர்ஜின் ஸ்டோரின்னு சொல்கிறார். இங்கிருந்து தான் தொடங்குது அந்த எல்சியோட மொத்த கதையுமே. ஸோ அப்படி இருந்த ஒரு கதையை ஒரு படமாகவே எடுத்துருக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய மைனஸாக தெரியுது எனக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பர்சனலாக இது படமாக வந்திருந்ததுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு பயங்கரமான ஹிட்டும் கூட அடிச்சிருக்கலாம். ஸோ இதை படமாக எடுத்துருக்கலாம். இதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து ரிலீஸ் பண்ணி எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரில. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஒரு சுத்தமாக ஐடியா இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் தியரி தான். ஸோ பார்ப்போம் இது ஒரு சக்ஸஸ் ஆகுமா என்னங்கிறத. ஸோ இது கனெக்ட் ஆகுமா, நிறைய பீப்புள்ஸை போய் சேருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சியூவில் வந்து நிறைய படங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து எல்சியூவை தாண்டி இவர் வேறு என்ன படங்கள்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்னா, ஸோ இரும்பு கை மாயாவி. ஸோ லோகேஷ் கனகராஜோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். அவர் எழுதுனதுலேயே இது வரைக்கும் அந்த படத்தை பண்ணணும் தான் அவருக்கு ஆசை, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அந்த படத்தை நம்ம சூர்யாக்காகவே எழுதினார் அந்த படத்தோட கதையை. ஸோ சூர்யா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு முடிவில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, முடிவை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு தான் சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு நாளையும் பண்ண முடியல என்னவோ தெரில. ஸோ இதுலேருந்து சூர்யா நீக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் போயிட்டு இருந்துச்சு சினிமா வட்டாரங்களில். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து அமீர் கான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தகவல்லாம் போயிட்டு இருந்துச்சு இரும்பு கை மாயாவி படத்தை. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணுவார் எல்லாமே அப்படி கன்ஃபார்ம்னு நினச்சிட்டு இருந்த டைமில் அவர் சும்மா அந்த கூலி படத்தில் கேமியோ ரோல் பண்ண வந்தவர் போல். ஸோ அவர் அந்த படத்துலையும் பண்ணல. ஸோ அப்போ யார் தாண்டா பண்ண போகிறாரு, இந்த கதைக்கு யாரா பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு பக்கம் சின்ன சின்ன செய்திகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. பிரபாஸ் பண்ண போகிறாருன்னு. அது கன்ஃபார்ம் தான். இந்த படத்தை பிரபாஸ் தான் பண்ண போகிறாரு, இரும்பு கை மாயாவியை. ஸோ பிரபாஸுக்கு ஒரு பயங்கரமான படமாக போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ரீசெண்டாக ஒரு 2 படம் ஃப்ளாப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கம்பேக்கு கல்கியில். ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கதையினாலே தரமாக தான் இருக்கும். அதை பிரபாஸ் வச்சு எடுக்கிறாரு. ஏன்னா பிரபாஸோட ஸ்வாகுங்கிறது வேறங்க. ஸோ பிரபாஸுக்கு அந்த வாக்குக்கே ஒரு இது இருக்குது, ஆறா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் அவரோட வாக்குக்கெல்லாம் செம்ம ஃபேனு. யாரெல்லாம் அவர் பிடிக்கும், அவரோட வாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் எடுப்பாங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் வந்து அப்படியே ஒரு 500 crores கிட்டலாம் வந்துடும். ஏன்னா அப்போவே நிறைய பட்ஜெட் வருதுன்னு சொல்லி தான் லோகேஷ் கனகராஜ் அப்போ எடுக்காமல் வச்சுருந்தாரு. ஸோ இப்போ அதிகமாகவே வரும். ஏன்னா இப்போதைக்கு பிரபாஸ்க்கே அதிக சம்பளம் கொடுக்கணுமாச்சே. ஸோ அதனால் மட்டும்தான் அந்த படத்தை கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு வச்சுருக்காரு. ஸோ எல்சியூவோட எல்லா படங்களையும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் இதை எடுங்க அப்படிங்கிறதான் ஃபேன்ஸோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் இந்த ட்ரக்கு கன்னு வச்சு சுட்டு தள்ளுறது, கழுத்து அறுக்கிறது, இந்த மாதிரி சீனே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு புதுசாக ஒரு ஜேனரில் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லவ் ஜேனர் தான், புதுசெல்லாம் கிடையாது. ஸோ இது லோகேஷ் கனகராஜுக்கு தான் புதுசு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அதுக்கு யாரா ஹீரோவை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த டைமில் நம்ம தனுஷ் ஞாபகம் வந்திருப்பார் போல். தனுஷை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லவ் படத்தை எடுக்க போகிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது அவரே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக ஒரு லவ் படம் பண்ணுறேன், தனுஷை வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா தனுஷை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்சியூவில் கொண்டு வரது தான் ஒரு பிளானு. ஸோ அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு நிறையா கால் சீட் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு லவ் ஸ்டோரி படமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கார். ஸோ இந்த படத்தில் ஒரு லவ் ஸ்டோரி படத்தில் லோகேஷ் கனகராஜோட கதையில் நம்மளுடைய தனுஷ் அவர்கள் நடித்தா படம் நல்லா இருக்குமா, வெற்றி பெறுமா, இல்லை இந்த கதை பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு கை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க. எனக்கு பர்சனலாக தலைவன் ஏன்
போகட்டும், ஒரு அவுட் ஆஃப் ஜானரில் போய் ஒரு படம் பண்ணட்டும், ஏன் ட்ரக்ஸை வச்சே பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவன் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ தலைவா ஒரு ஃப்ளாப் கொடுக்காத ஒரு டேரக்டராக இருக்க, ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளாப் மட்டும் கொடுத்துடாத தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை தொடர்ந்து வேறு ஏதாவது படங்கள் வந்தாலும் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் படங்கள்லாம் வரப்போகுது, அப்கமிங்கில் என்னென்ன புதுசாக என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வர போகிறார் லோகேஷ் கனகராஜ். ஸோ கூலி படம் வந்து 1000 crore அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ கூலி படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இருந்தாலும் ஃபேன்ஸ் கம்முன்னு இருக்க மாட்டானுங்க. படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போட்டு இது பண்ணுவாங்க பாரு, டீ கோட் பண்ணுறங்கிற பேரில் எல்லாமே பண்ணுவானுங்க. அதில் நானும் ஒருத்தன். சரி விடுங்க, நம்மளை பற்றி நம்மளே பேசக்கூடாது. நம்ம சேனலில் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா. கூட வேறு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் தளபதி ரசிகர்கள், எல்சி ரசிகர்கள், லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூர்யா ரசிகர்கள் மறந்துடாதீங்க, பண்ணிடுங்க நண்பா. வா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.